Good morning. Exam ready? Yes. We are very silent, sad. Exam fear. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இப்படிதான் போல. நீ நிஜமாவே படிக்கிறாங்கப்பா. வைவாக்கு படிக்கிறீங்க, எக்ஸாம் படிக்கிறீங்களா? வைவாக்கு படிக்கிறீங்க. இங்க பாரு, வைவா தனி நோட்டா ஃபர்ஸ்ட்ல இருந்தே. இந்த நோட் புக் நம்ம எடுத்துக்கலாமா? ஓகே ஓகே. அவுட் ஆஃப் 10 என்ன வாங்குவீங்க? என்ன ஐடியா இருக்கு? 9 10 வாங்கணும்னு ஆசை. வாவ், வெரி குட். அந்த டைம் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வச்சு கிளாஸ்ல சொல்லி கொடுத்தது நோட்ஸ் எல்லாம் படிச்சு எவ்வளவு ஞாபகம் இருக்கோ அவ்வளவு பண்ணி பெஸ்டா பண்ணணும். Very good. We will see at the exam. போதால சந்திக்கலாம். இப்போ 10 minutes. Time starts now. Right, okay, உங்க வைவா மார்க்ஸ் ரீட் பண்ணலாமா? துமினா 7 8 நந்தினி ஏசிகே. Where are you? Stand up. She is a topper. நினைச்சீங்களா 10 வாங்குவீங்கன்னு? மந்த்லி மார்க்ஸே 10 வாங்குனது இல்ல மேம். எனக்கு டிக்கு போட பயங்கர சந்தோஷம். I put 10 and star. Very very happy and proud of you. ப்ரிப்பேர் பண்ணோம், கொஞ்சம் நல்லா படிச்சோம். சோ அந்த நர்வஸ்னஸோட அட்டெண்ட் பண்ணோம், பட் நல்லாவே பண்ணிட்டோம். Good, very nice, very nice. ஒரு நாள் கழிச்சு இந்த குரூப் ஸ்டடி பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் மேம். காரணமே இப்போ நல்லா ஈஸியா இருந்தது. ஓரளவுக்கு பண்ண முடிஞ்சது காரணமே அந்த குரூப் ஸ்டடி தான். நாலேஜ் இருக்கு அப்படின்றவங்களுக்கு இன்னைக்கு எக்ஸாம் இந்த ஜர்னல் அண்ட் வைவா பண்ண பிறகு அங்கேயும் இங்கேயும் ஏதாவது டிஃபரன்ஸ் உங்களுக்கு சொல்ல தோணுதா? ஆல்ரெடி கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணவங்க யாராவது இருப்பீங்க இல்லையா? அவங்களுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் சொல்ல தெரியுதா? கரிக்குலம் ஹேண்டிலிங் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நோட்ல ஒரு மாதிரி பாக்ஸா போட்டு அவங்க ஒரு மெஷர்மெண்ட் வச்சிருப்பாங்க, அது மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. அது தவிர்த்து நம்ம எக்ஸ்ட்ராவா இது ஏன் இப்படி வந்தது அப்படின்னு கேட்டா கூட அவங்களுக்கு சொல்ல தெரியாதா இல்ல சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்களான்னு தெரியாது. அந்த ப்ராப்ளம் வந்து இங்க இல்லை. இது டோட்டலா கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து ஸ்டிச்சிங் மெத்தட்ல இருந்து ஃபுல்லாவே டிஃப்ரெண்ட் தான். அந்த பேசிக் கிளாஸ்க்கும் இந்த கிளாஸ்க்கும் பயங்கர டிஃப்ரெண்ட். ஆனா இதுதான் வந்து இப்படிதான் கத்துட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு அந்த தாட் மாதிரி இருக்கு. அங்க போயிருந்துக்க கூடாது, இங்கதான் வந்திருக்கணும். முதல்ல அங்க போய் காப்பாத்துற மாதிரி ஒரு பெரிய லெவலுக்கு போகணும்னு நினைச்சிருக்கேன். ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா அதோட நிறுத்துறது இல்ல, அது எவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணி எங்க முடிக்க முடியுமோ அது வரைக்கும் ஃபுல்லா நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சாதீங்க. டிஃப்ரெண்ட் ஆஃப் வேரியேஷன்ஸ் எல்லாமே வருது. அதனால சொல்லி கொடுக்கணும் தாட் உங்ககிட்ட நிறைய இருக்குன்னு எங்களுக்கு நிறைய புரியுது மேம். அது nice, so nice. Thank you so much. Okay, so good. Congratulations and all the best to all of you. நாளைக்கு மறுபடியும் கலக்கி ஜெயிக்கலாம். Okay. Thank you ladies.